A brooch is made with silver wire in the form of a circle with a diameter 35 millimeter. The wire is also used in making 5 diameters which divide the circle into 10 equal sectors as shown in figure. Find the total length of the silver wire required. Next, the area of each sector of the brooch. Broochனா என்ன? இந்த சாரிலெல்லாம் ஃப்ளீட்ஸ் கரெக்டாக நிற்கிறதுக்காக குத்துவோம்ல, அது சில்வரில் மேக் ஆகிருக்கு. ஒரு வயரை வச்சு மேக் பண்ணியிருக்காங்க சர்க்கிள் ஷேப்பில். அந்த வயர் சர்க்கிள் மேக் பண்ணுறதுக்கும் டயாமீட்டராக பிரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 டயாமீட்டர்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதாவது 10 ஈக்குவல் செக்டாராக வர்ற மாதிரி அந்த ப்ரோச்சரை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த டோட்டல் வயரோட லென்த் என்ன, அப்புறம் ஈச் செக்டாரோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ டோட்டல் லென்த் ஆஃப் த வயர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ வயர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க? இந்த சர்க்கிளை மேக் பண்ணுறதுக்கு டு ஃபார்ம் அ சர்க்கிள் வித் டயாமீட்டர் 35 millimeter. 35 millimeter இருக்கிற ஒரு சர்க்கிள் மேக் பண்ணுறதுக்கு வயர் யூஸ் பண்ணியிருக்காங்க, சில்வர் வயர். ஓகே, அண்ட் த வயர் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் மேக்கிங் 5 diameters. 5 diameters ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கும் இந்த வயரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, அப்போ வயர் எதுக்கு யூஸ் ஆச்சு? இந்த சர்க்கிள் மேக் பண்ணுறதுக்கும் 5 ஈக்குவல் டயாமீட்டர்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகிருக்கு. கிவன் திங் எழுதிக்கலாம். கிவன் ரேடியஸ் இல்லையா? ரேடியஸ் என்னது? 35 millimeter divided by 2. Diameter is 35 millimeter. So radius is 35 by 2. Next 5 diameters மேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை அந்த 5 diameters இந்த சர்க்கிளில் 10 ஈக்குவல் செக்டார்ஸாக பிரிச்சிருக்கு. ஓகே, இந்த சர்க்கிள் டோட்டலாக எவ்வளோ டிகிரி? 360 டிகிரி தானே. இப்போது 360 டிகிரினா அப்போ நம்ம ஒரு செக்டாரோட ஏரியா மட்டும் கேல்குலேட் பண்ணோம்னா ஒரு செக்டாரோட ஆங்கிள் என்னன்னு தெரியணும். அப்போ இதில் டோட்டலாக 10 ஈக்குவல் செக்டார்ஸ் இருக்குது. அப்போ 360 divided by 10. Angle of each sector equal to theta, that is equal to 360 divided by 10. Total angle divided by number of sectors. பிரிச்சோன்னா 36 டிகிரின்னு வருது. ஓகே, இப்போ நம்ம டோட்டல் லென்த் ஆஃப் த வயர் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். The length of wire used for making a circle plus the length of wire used for making 5 diameters. சரி, இப்போ சர்க்கிள் மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ வயர் தேவைப்பட்டுச்சுன்னு பார்க்கலாம். சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா லென்த் ஆஃப் வயர் என்னன்னு கிடச்சிரும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் என்னது? 2πr. ஓகே, 2 into 22 by 7. R is 35 by 2. கேன்சல் அவுட் பண்ணலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 110 millimeterன்னு வருது. சர்க்கிள் மேக் பண்ணுறதுக்கு 110 millimeter வயர் நமக்கு தேவைப்பட்டிருக்கு. அடுத்து டயாமீட்டர் மேக் பண்ண எவ்வளோ லென்த் ஆஃப் வயர் தேவை? Length of wire used for making 5 diameters. Five diameter. Diameter length 35 millimeter னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 times 35 175 millimeterன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் வயர்னால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் போதும். $110 plus 175 அப்போ 285 millimeter. அடுத்தது ஏரியா ஆஃப் ஈச் செக்டார் ஆஃப் த ப்ரூச். இப்போ இந்த ஒரு செக்டார் எடுத்துக்கலாம். இந்த செக்டார் எடுக்கலாம். இது சென்டராக ஓன்னு வச்சுப்போம். இதை ஏபின்னு வச்சுக்கலாம். இப்போ இதோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த செக்டார் ஏஓபி என்னன்னு பார்க்கணும். இந்த ஆங்கிள் ஈச் ஆங்கிள் எவ்வளோன்னு கிடச்சிச்சு? 36 டிகிரின்னு கிடச்சிருக்கு.
ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் த செக்டார் ஏஓபி பார்ப்போம். theta by 360 into pi r squared. Theta is 36, pi is 22 by 7, r is 35 by 2. அதானே 35 mm na diameter 35 mm, so radius is 35 by 2. இப்போ cancel out பண்ணலாம். இது 10 times 1 by 10 equal to into 22 by 7 into 35 by 2 into 35 by 2. கேன்சல் பண்ணி பார்ப்போம். இதை கேன்சல் பண்ணலாம்ல. 5 times 11 times 1 5. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது 11 into 35 by 4னு வருது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 385 by 4னு வருது, millimeter squared. ஸோ ஏரியா ஆஃப் த செக்டார் AOB is 385 by 4 millimeter squared.